நமஸ்காரம். செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கடக வீட்டில் கேந்திர வீட்டில் வலுவோடு இருக்கார். அப்போது சுயதொழில் மேன்மைகள் யாரெல்லாம் துலாம் ராசியில் பிறந்து சுயதொழில் இப்போ செஞ்சிட்ருக்கீங்கன்னா சுயதொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கிறதும், அதே சமயம் வீடு யோகம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுகஸ்தானாதிபதி திசை புத்தி இப்போ நடப்பில் போயிட்டுருக்குன்னா வீடு வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா வீடு யோகங்கள் அமைறதுக்கான வாய்ப்பு கூட கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். சனி பகவானும் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளை வெற்றி அடைகிறது, உடல் ஆரோக்கியம் அடைகிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால மட்டும் ஒரு சில தடை தாமதத்துக்கு பின்பே அந்த வெற்றிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே சமயம் இப்போது குரு பகவானும் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கார். அப்போது பண தேவைகள் பூர்த்தியாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணங்கள் வந்து சேர்ந்துடும். அது என்ன தடங்கள் ஏற்பட்டால் கூட இந்த மாதம் என்ன தேவை, இப்போதைக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும். இதில் மிக முக்கியமாக சொல்கிறது பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாதம் முற்பகுதியிலும் அதற்கு பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பின்பு ராசியில் வந்து உச்ச வலு ஆட்சி மூலத்திரிகோண வலுகிறார். அப்போது ஜாதகத்திலேயே சொல்லுவோம் பாக்கியஸ்தானம் வலுத்தா மட்டுமே போதும் அனைத்து சுப நிகழ்ச்சியும் நடக்கும்போது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானம் வலுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுப பலன்கள் அனைத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அவர் விரயஸ்தானத்தில் தான் உச்சவலனால வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு அமைப்பு ஏற்படுறதும் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுமே இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்க்கலான்னு நம்ம சொல்லலாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப உறவுகளுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாதம் முதல் 2 வாரம் மட்டும் பாதகாதிபதி சூரிய பகவான் வலுவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரினால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது முதல் 2 வாரம் நல்லதுன்னு நாம் சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமான காலம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 13, 14 மற்றும் 15 இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது உத்தமம்.